ஐயா சுவாமி உங்கள மாசத்துல 3 நாள் தனிமையில இருக்க சொல்லியிருக்காங்க. அது எத்தன நாள் கடைபிடிச்சீங்க? அதுல என்ன மாரி அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு? ஒரு சில வருடங்கள் இந்த மாரி இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் அது அப்படியே நின்னு போச்சு. நான் அதுக்கப்புறம் வீட்லயே ஒரு வருஷ காலம் இருந்தேன். அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ண பட்டேன் நானு. அதுக்கப்புறம் ஆசிரம வேலைகள், இப்படி அடுத்தடுத்து வந்தது. ஒரு ஒரு சில வருடங்கள் மட்டும் இது நடந்தது. அப்ப தனியா எங்கேயாவது இருக்கணும்னா, தனியானா எங்க ஏதாவது யாருமே போக முடியாத இடங்களுக்கு தான் போவேன் நானு. அங்க திண்டுக்கல் பக்கத்துல மேல சிறுமலையில அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து புதூர்னு ஒரு கிராமத்துக்கு வெளிய ஒரு பாழடைஞ்ச ஒரு ஐயனார் கோயில் இருக்கும். ஒரு அம்மன் கோயில் இருக்கும். அந்த கோயில் பிரகாரத்துல நான் மட்டும் கிடப்பேன். குளிர் சரியான குளிர் இருக்கும். அங்க இங்க கோயில்பட்டி பக்கத்துல குருமலைன்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர் பக்கத்துல போறதுக்கே யாரும் பயப்படுவாங்க. அந்த ஊர்லேருந்து வெளிய, அந்த ஊருக்கு வெளிய, அந்த கிராமத்துக்கு வெளிய ஒரு 2, 3 கிலோமீட்டர் நடந்து போனா, அங்க ஒரு சொனை இருக்கும். மலை அடிவாரம் சொனை இருக்கும். அங்க ஒரு பெரிய ஐயனார் கோயில் இருக்கும். நல்லா பெரிய ஒரு பட்டாக்கத்திய தூக்கி வச்சுட்டு இருக்கும். வருஷத்துக்கு ஒரு நாள் அங்க திருவிழா கொண்டாடுவாங்க போல. அது அடர்ந்த காடு. எட்டயபுரத்து ஜமீன் அங்க வேட்டைக்காக வருவாங்களாம். அவங்க கட்டி வச்ச ஒரு பாழடைஞ்ச பங்களா இருந்தது. அங்க தான் நான் தங்குனேன் நானு. அங்க ஒரு வெளிச்சம் கிடையாது, கரண்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. என்ட்ட கொண்டு வந்து அந்த இடத்துல விட்டவங்க கொஞ்சம் மெழுகுவர்த்தி, தீப்பெட்டிலாம் எடுத்து வந்து குடுத்தாங்க. எனக்கு எதுவுமே தேவைப்படல. நான் பாட்டுல அங்க படுத்திருப்பேன். படுத்துட்டு காலையில விடிஞ்ச உடனே கீழ இறங்கி வருவேன். அங்கங்க பாம்புகள் நடமாடி போய்க்கிட்டு இருக்கும். அதெல்லாம் தட்டுனா போயிடும். மயில்கள், அத்தனை மயில்கள் இருக்கும். மயில்கள் அவ்வளவு கத்தும், அவ்வளோ அழகா ஆடும். அங்க நான்ங்கிறது ஒண்ணு இருக்காது. அந்த சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்கும். நடந்து போய்க்கிட்டே இருப்பேன். அந்த சுனையில போய் குளிப்பேன். அந்த சுனை தண்ணி தான் குடிப்பேன். எனக்கு ஒரு வேளை மட்டும் ஆகாரம் பக்கத்து கிராமத்துலேருந்து, அந்த குருமலை கிராமத்துலேருந்து எனக்கு கொண்டு வந்து தயிர் சோறும், ஒரு ஊறுகாய் துண்டும் கொண்டு வந்து குடுப்பாங்க. அத மட்டும் தான் சாப்பிடுவேன். அந்த ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிடுவேன். அந்த சொனையில உட்காந்துட்டுருப்பேன். சொனை கரையில உட்காந்துட்டுருப்பேன். அந்த அய்யனார் சிலைக்கு பக்கத்துல ஒரு சொனை. அந்த சொனையில தான் உட்காந்துருப்பேன். அது பக்கத்துல விவசாய நிலம் இருக்கும். அங்க ஒரு பாட்டி தண்ணி பாய்ச்சறதுக்காக வரும். அந்த பாட்டி என்னைய பார்த்துட்டு, "யார் பெத்த பிள்ளையோ இப்படி காட்டுக்குள்ள அலையுதே!" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல "சாமி, காப்பி தண்ணி போடுறேன் குடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிச்சு. தலைய மட்டும் ஆட்டுனேன். ஏன்னா எங்க போனாலும் நான் பேசுறது கிடையாது. தலைய மட்டும் ஆட்டுன உடனே அது காப்பி போட்டு குடிச்சுச்சு. அவ்வளோ சுகமா இருந்தது. ஏன்னா சூடா சாப்பிட்டே 3 நாள் ஆச்சு. நல்லா இருந்தது. குடிச்சு வச்சுட்டு மறுபடியும் கழுவி எடுத்து அந்த அம்மா கையில குடுத்தேன். குடுத்துட்டு, "சாமி பத்திரமா இரு சாமி, இங்க பாம்புலாம் நெறையா இருக்குது சாமி. பத்திரமா இருந்துக்கோ சாமின்னு" சொல்லிட்டு போச்சு அது. நான் ஒண்ணும் சொல்லல. நான் பாட்டுல போய்க்கிட்டே இருந்தேன். சுவாமியின் இருப்பை அங்க உணர்ந்திருக்கீங்களா? சாமியினுடைய இருப்பு இல்ல. நான் என்னுடைய இருப்பே உணரலையே. எங்கிருந்து சாமி இருப்ப உணர்றது? நான் என்னுடைய இருப்பே உணரல. சுவாமிங்கிறது இல்ல. ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற மாரி தான் நான் உணர்ந்தேன். ஒரு 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 விதமான ஒரு வேக்கம். அந்த அது என்ன சொல்றது? ஒரு சூனியம். ஒன்றுமே இல்லாத ஒரு நெலைமை. மனசுக்குள்ளேயும் சரி, உடலுக்குள்ளேயும் சரி, வெளியேயும் சரி, புத்தியிலயும் சரி, உணர்வுகள்லயும் சரி, எதுவுமே இல்லாத ஒரு நிலை. அந்த நிலைய அடையறதுக்கு தான சாமி இந்த மாரி தனியா போய் எங்கேயாவது 3 நாள் இருந்துட்டு வான்னாரு. அதே மாதிரி இங்க மலை மேல இங்க 3 நாள் இருந்தேன். இங்க குகை நமச்சிவாயில 3 நாள், 4 நாள் இருந்தேன் இங்க. அந்த 4 நாள் இருந்துட்டு மறுபடியும் கீழ இறங்கி வரும்போது, அப்ப 4 நாள் மேல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு உணர்வு இருக்காது, ஒரு இது இருக்காது. சாமிய பார்க்கணுங்கிற ஆசை கூட எனக்கு இருந்திருக்காது அப்ப. அங்கேயே தான் மேலேயே இருப்பேன். அங்க பக்கத்துல ஒரு சாது இருப்பாரு. அவரு மொளக்கட்டின பயிறு குடுப்பாரு. தொட்டுக்கிறதுக்கு வெள்ளக்கட்டி குடுப்பாரு. அதான் எனக்கு ஆகாரமே. வேற ஆகாரமே கிடையாது. 4வது நாள் கீழ இறங்கி சாமி பார்க்க வருவேன். சாமி வாசப்படியில உட்கார்ந்திருப்பாரு. நான் கோயில் பக்கமா இருந்து வர்றத பார்த்துட்டு, "எங்கிருந்து வரேன்னு?" கேட்டாரு. "குகை நமச்சிவாயிலேருந்து வரேன்னு" சொன்னோனே, "எத்தன நாளா அங்க இருக்கேன்னு?" கேட்பாரு. நான் 4 நாள் அங்க தான் சாமி இருந்தேன்னு சொல்லுவேன். சாமி என் கைய பிடிச்சுட்டு உள்ள கூட்டு போய் தன்னோட பாயில உட்கார வச்சு, "இந்த பிச்சைக்காரன் 6 மாசம் அங்க வாழ்ந்தான்னாரு. அங்க நீ எப்படி ஃபீல் பண்ணேன்னு?" கேட்டாரு. "என்னால எதையுமே உணர முடியல சாமி" அப்படின்னேன். அப்புறம் கொஞ்ச நேரம் என் கைய பிடிச்சுக்கிட்டாரு. கைய பிடிச்சு தலைய குடுத்துட்டே இருந்துட்டு, அப்புறம் சொன்னாரு, "பார்சாரதி, Father has given us some work. We have to do that work. Regarding your spiritual growth, you need not worry. My Father will take care of you."
அப்பா நமக்கு வேலை கொடுத்துருக்காரு, அந்த வேலையை செய்யணும். அப்பாவோட சேர்றதெல்லாம் வந்து மற்றவனுடைய ஆன்மீக வளர்ச்சியெல்லாம் அப்பா பார்த்துக்குவார், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அப்பா கொடுத்த வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த ஆதங்கமே போயிடுச்சு, தனியாக போய் இருக்கணுங்கிற ஆதங்கமே போயிடுச்சு, அந்த வேகமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இத்தனை வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தை எனக்கு இருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியுது. அப்போ தெரியல, இப்போ தான் தெரியுது. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வேலைகளெல்லாம் ஓரளவு செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்குள்ளே வயோதிகமும் வந்தாச்சு. இன்னும் சில ஆண்டுகளா, சில மாதங்களா, சில நாட்களா தெரியாது, கூப்பிடுவார், போயிடலாம். ஸோ தனிமையில் உணர்ந்தது பூரா ஒன்றும் கிடையாது. சுவாமியினுடைய இருப்பா, தெய்வத்தினுடைய இருப்பா, எதுவுமே இல்லாத ஒரு நிலை. எம்ப்டினஸ், டோட்டல் வேக்கம். அந்த வேக்கத்தில் வந்து நீங்கள் எதை நீங்கள் சிருஷ்டி பண்ண போகிறீங்க? எதையுமே சிருஷ்டி பண்ண முடியாது. எந்த விக்கிரகத்தையும் சிருஷ்டி பண்ண முடியாது, எந்த ரூபத்தையும் சிருஷ்டி பண்ண முடியாது. எதுவுமே இல்லாமல் நீங்களே இல்லாத ஒரு நிலை. அந்த நிலையை வார்த்தைகளை வர்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த நிலையில் இருந்தால் அது விஷயமே வேறு. அந்த நிலையில் இருந்து அதை ருச்சி காட்டி மறுபடியும் சாமி என்னை இந்த பூமியில் போட்டுட்டு போயிட்டார். போட்டுட்டு இருந்து மகனே இந்த செய்கிற காரியத்தை செஞ்சுட்டு வாடான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டார்.